Hi friends. So இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஹை வாட்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா ஹை வாட்ஸ் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஐசிஸ். சோ அது என்னென்ன நம்ம ஹை வாட்ஸ் விரும்புறோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஐசி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல ஸ்பீக்கர் பத்தி வீடியோ மட்டும் போடுறது கிடையாது. ப்ரோக்ராமிங் பாத்தீங்க அப்படின்னா பைத்தான், சி, PHP சோ இதெல்லாம் கவர் பண்ணிருக்கோம். அத பத்தின டுட்டோரியல் எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் எடிட்டிங் பாத்தீங்க அப்படின்னா கெயின் மாஸ்டர், போட்டோஷாப் இதுக்கான டுட்டோரியலும் இருக்கு. அடுத்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கான டுட்டோரியல் அத பாத்தீங்கன்னா அர்டினோ, அடுத்து நோடெம்சியூ இதுக்கான டுட்டோரியலும் நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு. உங்களுக்கு இதுல ஏதாவது ஒன்னு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா போய் பாருங்க, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1000 வாட்ஸ் 1200 வாட்ஸ் பில்ட் பண்ண போறேன். சோ இதுக்கு நான் எந்த டைப் ஆஃப் ஐசி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னா ரெண்டு டைப் இருக்கு. சோ நம்ம காமனா இந்த ஆம்பிளிஃபையர்ல ரெண்டு ஐசியை நோக்கி போவோம். இந்த மாதிரி வாட்ஸ் ஹையா வர்றதுக்கு ஒன்னு STK சைடு போவோம், அப்படி இல்லாட்டி டிரான்சிஸ்டர் டைப்பான Mosfet சோ இந்த சைடு போவோம். சோ இந்த ரெண்டு சைடுல நம்ம எதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் தெளிவா புரியணும் அப்படின்னா STK ஒரு லெவலுக்கு மேல வாட்ஸ் ஜெனரேட் பண்ணி தராது. நார்மலா இப்ப கமர்ஷியலா மார்க்கெட்ல இருக்க ஐசிஸ்ல அதிகமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 400 வாட்ஸ் வரை வரும். அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஐசிஸ் இருக்கா என்னன்றது எனக்கும் தெரியல. ஆனா அதுக்கு மேல போர்டும் பில்ட் பண்ணி வச்சிருக்கல. நான் இப்ப எல்லாமே மார்க்கெட்டிங்ல இருக்கிற போர்டை வச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ தனியா நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்து இருக்கலாம். பட் நம்ம என்னன்னா வாங்கி யூஸ் பண்றதுக்கான போர்டை நம்ம பேச முடியும். சோ ஒன்னு நம்ம அதை தேடி தனியா போய் அந்த போர்டை பார்த்து அதை வாங்கி அதுக்கான சர்க்யூட் போட்டு யூஸ் பண்றதை விட மார்க்கெட்ல என்ன போர்டு அவைலபிள் இருக்கோ அந்த போர்டை பத்தி மட்டும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சோ STK அவைலபிள் இருக்க போர்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 450 வாட்ஸ் 400 வாட்ஸ்க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அதிகமா கிடையாது. ஆனா இதே இது Mosfetல பாத்தீங்க அப்படின்னா 600 வாட்ஸ் 800 வாட்ஸ் 1000 வாட்ஸ் வரைய அவைலபிள்ல மார்க்கெட்லயே அவைலபிள்ல போர்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம எதை வாங்கலாம்னு உங்களுக்கு ஒரு முடிவு வந்திருப்பீங்க. சோ STK பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல வாட்ஸ் இருக்காது. Mosfet டிரான்சிஸ்டர் டைப்ல ஒரு லெவலுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இருக்கு, மார்க்கெட்ல அவைலபிள்ல இருக்கு. சோ நம்ம எதுக்குள்ள போலாம் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் டைப்பான Mosfetக்கே போயிடலாம். சோ இப்போ இந்த ரெண்டு போர்டுல எந்த ஐசிஸ் சூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த Mosfetல எப்படி ஐசி வாட்ஸ் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். Mosfet எப்படி ஒர்க் ஆகுது, அது எவ்வளவு வாட்ஸ் ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா Mosfet பத்தி விளக்கிருப்போம் நம்ம சேனல்ல. வேணா ஒரு வாட்டி போய் பார்த்து வந்துருக்கோம். இதை நான் ஷார்ட்டா சொல்றேன். சோ Mosfetல ஒரு ஐசி இருக்குன்னா அந்த ஐசியை 100 வாட்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ ஒரு ஐசி 100 வாட்ஸ்னா அதுல எத்தனை ஐசி இருக்கோ அத்தனை வாட்ஸ் நமக்கு ஜெனரேட் பண்ணி தரும் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இப்ப Mosfetல ஒரு 10 ஐசி வச்ச Mosfet இருக்கு. Mosfetன்னு நான் சொல்றது டிரான்சிஸ்டர் டைப். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அது Mosfet கிடையாது, டிரான்சிஸ்டர்னு சொல்றீங்க. சோ நம்ம நார்மலா பேச்சு வழக்குல அது Mosfetன்னு சொல்லி இப்ப நமக்கு பேச்சு வழக்குலயே வருது. சோ Mosfet அப்படின்னா டிரான்சிஸ்டர் டைப்னு புரிஞ்சுக்கலாம். சோ நான் Mosfetன்னு சொல்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த 8 Mosfet அதாவது பாத்தீங்கன்னா 8 ஐசி வச்ச ஒரு Mosfet இருக்குன்னா அது 800 வாட்ஸ் தரும். 6 ஐசி வச்ச ஒரு Mosfet இருக்குன்னா அது 600 வாட்ஸ் தரும். 4 ஐசி இருக்க ஒரு Mosfet இருக்குன்னா 400, 2 ஐசி இருக்குன்னா 200, 10 ஐசி இருக்குன்னா 1000. சோ இந்த மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு எவ்வளவு வாட்ஸ் தேவையோ அதுக்கேத்த மாதிரி இது ஃபுல்லா நம்ம பேசுறது எல்லாமே மோனோ டைப். சோ மோனோ டைப் அப்படின்றது என்னன்னா ஒரு இன்னு ஒரு சேனல் அவுட், அவ்வளவுதான். ஸ்டீரியோ டைப் அப்படின்றது ஒரு இன்னு 2 சேனல் அவுட் அப்படின்றது ஸ்டீரியோ டைப். உங்களுக்கு மோனோ ஸ்டீரியோனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ இவ்வளவுதான். இப்போ இது ஃபுல்லா நம்ம பேசிக்கிட்டு இருக்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மோனோ டைப். சோ இந்த மோனோ டைப் அப்படின்றத வச்சு தான் நம்ம ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்கோம். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப அதிகமா நான் சொன்னது 10 ஐசி வச்சது. சோ 10 ஐசி வச்சது வரையே மார்க்கெட்ல அவைலபிளே இருக்கு, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். பட் இதுல உங்களுக்கு என்ன ஒரு மாறுபாடு வரும் அப்படின்னா நம்ம 4 ஐசி வச்சது வரை யூஸ் பண்ணிருப்போம். அதுல 24/024 30/30 டிரான்ஸ்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிருப்போம். ஆனா இப்ப நீங்க இந்த 6 ஐசி வச்சது 8 ஐசி வச்சது 10 ஐசி வச்சதுக்குள்ள நீங்க போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் இருக்கும் இல்லையா, சோ வோல்டேஜ். சோ இந்த வோல்டேஜும் பாத்தீங்கன்னா மாறுபடும். எப்படி மாறுபடும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 ஐசி வச்சதுக்கு போனீங்க அப்படின்னா 30/30ன்றது ஒரு 35/35 ஆவோ இல்லாட்டி 40/40 மாறும். அடுத்து பாத்தீங்கன்னா 8 ஐசி வச்சதுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே கூடும். சோ 40/40ன்றது 50/50 மாறும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 ஐசி 8 ஐசி வச்சத ஒரு 10 ஐசி தான் வச்சது போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 70 இல்லாட்டி 60. சோ இதுக்கு மேல போக ஆரம்பிச்சிடும். சோ 8 ஐசிக்கு 60 மேல போயிடும். 10 ஐசிக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 70க்கு மேல போயிடும். 73/0 அந்த மாதிரி. சோ இந்த சம்திங் சோ இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிடும். இப்ப என்னன்னா இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை வாட்ஸ் ஜெனரேட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹெவியான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ மொத்தத்துக்கே இவ்வளவுதான். சோ ஹை வாட்ஸ் ஒரு ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஐசி சூஸ் பண்ணணும், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். சோ இந்த ரெண்டை நான் கவர் பண்ணணும்னு நினைச்சேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா
மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பக்கத்துல கீழே லைக் பட்டன் ஒன்று இருக்கும், லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாராவது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.